வணக்கம் நேயர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் மொழி வளர்ச்சி பாதையில் உள்ளதா, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அரசு என்ன செய்துள்ளது, பிற மொழிகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதா என்பது பற்றி விவாதிக்க உள்ளோம். இந்த விவாதத்தில் நம்முடன் பங்கேற்க சமூக ஆர்வலர் காரை செல்வராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கார். வணக்கம் சார். அதே போல தமிழ் ஆர்வலர் நலங்கிள்ளி அவர்கள் வருகை தந்திருக்கார். வணக்கம் சார். சார் கிட்ட உங்ககிட்ட தமிழ் வளர்ச்சியை பத்தி நீங்க சொல்லுங்க சார். தமிழ் வளர்ச்சி எந்த வகையில வளர்ச்சி பாதையில் உள்ளதா சொல்லுங்க. தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்றதற்கு பிறகு, செம்மொழி என்கிற ஒரு தகுதியை நம் தாய்மொழி தமிழ் பெற்றதற்கு பிறகு இன்று ஒரு தமிழ் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சி நாம் துவக்கி இருக்கிறோம். தமிழ் வளர்ச்சி பாதையில் தான் செல்ல முடியும். வளர்ச்சி பாதையை விட்டு நாம் விலகி சென்று விட முடியாது. பட் சராசரியாக ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது, இந்த உலக பொருளாதார மயமாக்கலில் உலக நாடுகளில் இருக்கிற எத்தனையோ தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்ப்பதும், தமிழகத்திலே இருப்பவர்கள் ஆங்கில அறிவாற்றலோடு வெளிநாடுகளிலே சென்று வேலை வாய்ப்பதும், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய சமரசங்களை செய்து கொண்டு ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழி என்பதும் அந்த மொழியினுடைய வளர்ச்சி என்பதும் தனிப்பட்ட ஒருவரை சார்ந்தும் இருந்திருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அந்த மொழியினுடைய தொன்மையை பற்றியும் அந்த மொழியை பற்றி பேச வேண்டும், வீட்டிலே தமிழ் பேச வேண்டும் என்று சொல்லுகிற கடமை குடும்பத்திலிருந்தே நாம் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் சமூக ஆர்வலர்கள், அரசியல் இயக்கங்கள் இந்த மொழியின் வளர்ச்சியை கொண்டு செல்வதற்கும் ஒரு இனத்தினுடைய அடையாளம் அது. இந்த மொழி என்பது தமிழ் மொழி வளர்ச்சி பற்றி பேசுகிற பொழுது, மொழி என்பது சராசரியாக நான் என்னிடம் மனதில் இருக்கிற கருத்துக்களை உங்களிடம் சொல்வதற்கும், நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வதற்குமான ஒரு ஊடகத்திலே இருக்கிற ஒரு தொடர்பு மொழி இல்லை. மொழி அறியாதவர்கள் சைகையிலே பேசிய காலம் உண்டு. காட்டுமிராண்டி காலங்களிலே பறவைகளைப் போல், விலங்குகளைப் போல் ஒலிகளை எழுப்பி அந்த ஒலிகள் மூலமாக புரிதல் கொண்டு சொல்வதும், இந்த விலங்குகள் கூட இன்றைக்கு அவர்கள் குறைக்கிற பொழுதும், அதை குயில் கூவுகிற பொழுதும் அது ஒரு மொழிதான். அவை அந்த குயில் கூவுகிற பொழுது இன்னொரு குயிலுக்கு அது என்ன சொல்லுகிறது என்பது தெரியும். அந்த நிலையில் மட்டும் நாம் இந்த மொழியினுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பார்ப்பது இல்லை. நம்முடைய ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை வெளிக்கொண்டு வருவதற்கே ஒரு முதன்மையான இந்த மொழிக்குத்தான் உள்ளது. ஆனால் தமிழ் மொழி வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த மொழி ஒரு இடைப்பட்ட காலங்களிலே அதை விட்டு நாம் விலகி இருக்கிறோமோ, அந்நிய மோகத்தால் அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஒரு ஆங்கிலம் கற்றுக்கொள்வதும், நான் ஜெர்மன் தேசத்தில் வேலைக்கு செல்லுகிற பொழுது ஒரு மொழியை நான் கற்றுக்கொள்வதும் தவறு என்று சொல்லவில்லை. பட் ஒரு வழி பாதையாக அந்த சிந்தனையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு கவலையோடு தான் நான் அதை பார்க்கிறேன். சார், இத பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க சார். தமிழ் ஆர்வலரான உங்களோட கருத்துக்கள். அரசு பத்தி சொன்னீங்க. அரசு தமிழை வளர்த்து கொண்டிருக்கவில்லை, அழித்து கொண்டிருக்கிறது. இப்ப அதற்கான அடிப்படைகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் தொன்மையான மொழி, அப்படி பழமையான மொழிங்கிறதெல்லாம் சொல்லி இளைய சமூகத்தை தமிழ் படிக்க வச்சிட முடியாது. இப்ப பயனை வைத்து தான் எல்லாமே பயன். அந்த மொழிக்கு பயன் இல்லை, அந்த மொழி அழிஞ்சு போயிடும். தமிழுக்கான பயன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கானா, தமிழுக்கான பயன் இல்லாமே தமிழ்நாட்டுல அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால், ஆங்கிலம் தெரியாத தமிழ் மட்டுமே தெரிந்த ஒரு மனிதரால் தமிழ்நாட்டில் நீங்க இயங்க முடியாது தமிழை வச்சுக்கிட்டு. ஆனா தமிழே தெரியாம ஆங்கிலம் தெரிந்த மனிதரால் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பா இயங்க முடியும், எந்த சிக்கலுமே கிடையாது. அப்பொழுது எனக்கு எதற்கு தமிழ்னு குழந்தைகள் பெற்றோரை பார்த்து கேட்கதான் செய்வாங்க. அப்போ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற உண்மையான நிலையை ஏற்படுத்தாம ஆங்கிலத்தையோ அது வேற ஒரு மொழியை இப்படி தொங்குவது. அப்போ ஒரு மொழியை கற்றுக்கொள்வதுங்கிறதுக்கும் ஒரு பயிற்று மொழிக்குமான குழப்பம். இது சமரசம்ங்கிறது இங்க இடமே கிடையாது. பயிற்று மொழி தாய்மொழியாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த பயிற்று மொழி அடிப்படையில் அத்தனை துறைகளுமே, அத்தனை வேலை வாய்ப்புகளுமே தமிழ்நாட்டில் இயங்க முடியும். அதற்கான கல்வி திட்டம், அது ஆங்கிலத்தை ஒரு மொழியா படிங்க, பிரெஞ்சு ஒரு மொழியா படிங்க, அது சிக்கல் இல்லை. இங்க சிக்கல் என்னன்னா, பயில் மொழியையும் பயிற்று மொழியையும் போட்டு எல்லாரும் குழப்பிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சைனால இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சு இல்லையா, ஜப்பான்ல இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சு கேட்கறாங்க. சைனாலையும் ஜப்பான்லயும் ஆங்கிலம் படிக்கிறாங்களா, ஆங்கிலத்தில் படிக்க சொல்லுங்க. இப்ப ஜப்பான், சீனா, ரஷ்யா இந்த நாடுகள்லாம் அவங்களோட தாய்மொழியை ஒரு மொழியாவே வச்சிருக்காங்க, ஒரு கட்டாய பாடமாகவே வச்சிருக்காங்க சார். பட் ஆனா இந்தியாவுல மட்டும், தமிழகத்துல மட்டும் தமிழ் மொழி கட்டாய பாடமா வச்சிருக்காங்களா? இரு முன்பட பார்ப்போம். அங்க தாய்மொழி கட்டாய பாடம் மட்டும் இல்ல, கட்டாய பயிற்று மொழி. அங்க பயிற்று மொழியும் அங்கதான், தாய்மொழியும் கட்டாயம் தான். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் கட்டாய பாடமா ரொம்ப காலம் இல்லாம இருந்துச்சு. இப்ப தமிழ் கட்டாய பாடமாக உருவாக்கி இப்ப ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக தமிழக மாணவர்கள் படிச்ச தீரணுங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. சிபிஎஸ்இல படிக்கிறவங்க படிக்க வேண்டியதில்லை. ஆனா ஸ்டேட் போர்டுல சமச்சீர் கல்வியின் கீழ் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே தமிழை ஒரு கட்டாய படம் எடுத்து படிச்சாங்க. தமிழையும் கட்டாயம் படிக்கிறாங்க, ஆங்கிலத்தையும் ஒரு கட்டாய படம் படிக்கிறாங்க. ஆனா பயிற்று மொழிங்கிறதுல ஆங்கிலமும் படிக்கலாம், தமிழும் படிக்கலாங்கிற சூழல் நிலவுது.
ஆங்கில பயிற்று மொழியா தமிழ் பயிற்று மொழியாங்கிறது மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இது. இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வான கல்வி திட்டத்தை, சமச்சீரற்ற கல்வி திட்டத்தை உருவாக்குது. சமச்சீர் கல்வி திட்டம்ங்கிறது பாடத்திட்டத்திற்கான சமச்சீர் மட்டும் கிடையாது. எல்லாம் இல்ல, ஜனங்கிறது கல்வி பயிற்று மொழி திட்டத்திலே இருக்கணும். அப்ப இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு பிரிச்சுட்டீங்கன்னா இப்ப யார் வீட்டு பிள்ளை தமிழ் மீடியம் படிக்க போகுது, இப்ப யார் வீட்டு பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகுது. அங்க திருப்பி வந்து சாதி வேறுபாடு, வர்க்க வேறுபாடு வந்துருது கல்வியில. அப்போ வந்து ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம், இப்போ ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கான தமிழ் மீடியம்ங்கிற அந்த வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த வேறுபாடு திருப்பி வளர்த்து எடுக்குது. இப்போ அனைவருக்குமான கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வினா தாய்மொழி கல்வியால் மட்டும் தான் சரி செய்ய முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எந்த நாட்டிலையுமே அயல்மொழி கல்விங்கிறது கிடையாது. குறிப்பா விஞ்ஞானத்திலையும் பொருளியலையும் வளர்ச்சியடைந்த நாடுகள்ல தாய்மொழி கல்வி மட்டும்தான். அதான் எடுத்தோன்னு சொன்னேன். சில பேர் என்ன இருக்கு, சைனால இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சில பேர் குழப்பி விடுறாங்க. மிகப்பெரிய ஆங்கில பத்திரிகையில இப்படி எழுதுறாங்க. அவங்க சொல்ல மறக்கிற விஷயம் என்னன்னா, சைனாலையும் ஜப்பான்லையும் படிக்க ஆரம்பிச்சிருப்பது ஆங்கிலமா ஆங்கிலத்திலா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும். அவங்க ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமா படிச்சுட்டு இருக்காங்க. இங்க மாதிரி மூணாவது வயசுல யாரும் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலயோ 8ஆம் வகுப்புலயோ தாய்மொழி நன்று பயின்ற பிறகு அந்த தாய்மொழியை நிறைய வைத்துக் கொண்டு ஒரு அயல்மொழி அவங்க கத்துக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல வந்து அந்தந்த மொழிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சார். ஆனா வந்து தமிழகத்துல வந்து இது முக்கியத்துவம் கொடுக்க அறிவுபூர்வமா இது வந்து உரிமை பாதிக்கப்படுதா? அந்த வகையில நான் ஒத்துக்கிறது இல்லை. இந்தியாவே ஆங்கிலத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மம்தா பானர்ஜி வந்து மேற்கு வங்கத்துல பண்ண முக்கியமான தேர்தல் பரப்புரையே இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து தாய்மொழி கல்வியை வலியுறுத்தி நம்ம மக்களை கெடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டை பாருங்க, அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அவன் பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டு இருக்கான். வட இந்தியர்கள் வந்து இந்தியே கட்டிட்டு அழுதுகிட்டு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாம நம்ம வந்து மோசமான சூழலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க பரப்புரை நடக்குது. அதனால ஆங்கிலத்தை நோக்கி அதி தீவிர பயணங்கிறது இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா தனியார் வேலை வாய்ப்புகளும் வந்து ஆங்கிலத்துல மட்டும் தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. அப்புறம் வந்து உச்சநீதிமன்ற மொழிங்கிறது ஆங்கிலம் மட்டும் தான், ஹிந்தி கூட கிடையாது. அதனால ஆங்கிலத்தை நோக்கின பயணம் இப்ப இந்தியா முழுக்கவே இருக்கு. ஆங்கில முகங்கிறது நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க வந்து கடவுள்கள் எங்க எல்லாரும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு கடவுள். ஆனா கண்டிப்பா ஆங்கில மொழிங்கிறது நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அது தமிழ்நாடோ கொஞ்சம் பரவாயில்ல, தமிழ் திரைப்படங்கள் தமிழ்ல பேர் வைக்கணுங்கிற முயற்சிகள், தமிழுக்கான சில போராட்டங்கள் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்களாம் அதுவுமே கிடையாது. அங்க திரைப்படங்கள் பேர்லாம் ஆங்கிலத்துல தான் வருது. இங்க வந்து அங்க இந்தியில ஒரு பேர் வச்சு ஒரு சினிமா வருமாங்கிற சூழ்நிலை நல்லது. கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆங்கில பெயர் கொண்ட படங்கள் தான். இன்னும் மலையாளத்துல இருந்து இப்ப தமிழுக்கு வந்து கூட சில படங்கள் பாத்தீங்கன்னா அங்க டிராபிக் ஜாம் அந்த மாதிரி சில இங்கிலீஷ்ல பேர் வச்ச படங்கள் இங்க தமிழ்ல வரும்பொழுது பெயர் மாற்றி தான், தமிழுக்கான பெயர் மாற்றத்தை தான் வருது. இப்ப கூட பாத்தீங்கன்னா வரி விலக்கு ஒரு போராட்டமே வந்துச்சு. பெப்பர் சால்ட்னு ஒரு படம் வந்துச்சு மலையாளத்துல. திரைப்படங்கள் வணிக நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் பெயர் வச்சா வரி விலக்கு அது அளிக்கப்படுங்கிற ஒரு இப்ப வரி விலக்கு இல்ல. இப்ப வரி விலக்கு இல்ல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா முழுக்க ஆங்கிலத்துலதான் பேர் வச்சு வருது மலையாளத்துல. இப்ப பெப்பர் சால்ட்ங்கிற படம் தான் இப்ப தமிழ்ல வந்து உன் சமையல் அறைகள்னு சொல்லி தமிழ் படம் தமிழ்ல தான் பேர் வச்சு தமிழ்ல வந்திருக்கு. அதனால அதற்கான முயற்சிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்கெல்லாம் அப்படி கூட கிடையாது. முழுக்க வந்து அதனால எதுக்காக சொல்ல கொஞ்சம் தமிழ் பரவாயில்ல. மற்றபடி இந்தியா முழுக்க இந்த ஆங்கில முகங்கிறது எந்த வகையிலையும் வந்து யாரோட போட்டிங்கிறது வளர்ந்துட்டு இருக்கே தவிர தமிழ்நாடு மட்டுமே இதுக்கு இல்லை. சில பேர் கூட சொல்லுவாங்க, 2 மலையாளி பார்த்து மலையாளத்தில் பேசுவான், 2 தெலுங்கை பார்த்துக்கிட்டா தெலுங்கை பேசுவான், தமிழ் வந்து இங்கிலீஷ்ல பேசிக்குவான்ட்டு. அதையும் நான் ஒத்துக்கிறது இல்லை. நான் இந்தியா முழுக்க போயிருக்கேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரிப்பை வேலை பார்த்துருக்கேன். பல மாநிலங்களுக்கு போய் நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். அங்க எல்லாருமே எல்லா மொழிக்காரங்களும் ஆங்கிலத்துல பேச பெருமை நினைக்கிறாங்க. டெல்லிக்கு போங்க, எல்லா பெயர் பள்ளியும் ஆங்கிலத்துல தான் இருக்கு, இந்தியில எதுவும் இல்லை. சார் வந்து வெளிநாடுலாம் போயிருக்காங்க சார். இப்ப ஒரு பொது இடத்துக்கு போறப்ப வந்து பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து தமிழ் பேசுறதே வந்து அவாய்ட் பண்றாங்க, இங்கிலீஷ்ல தான் பெரும்பாலும் பேசுறாங்க. இது வந்து நாகரிகத்துக்காக பேசுறாங்களா இல்ல எப்படி சார்? ஏன் தமிழ் பேசினா என்ன, இதனால ஏன் அவங்களுக்கு என்ன? இதே நீங்க வந்து வெளிநாடுகள்ல போகும்போது இப்போ ஒரு சிங்கப்பூர், மலேசியா பகுதியில் தமிழர்கள் நிறைய வசிக்கிற பகுதிகள், நீங்கள் அமெரிக்கா, கனடா மாதிரி நாடுகளுக்கு போகும்போது அங்கே ஒரு தமிழரை பார்க்கிற பொழுது தமிழில் பேசுவதை இவர்கள் பெருமையாக கருதி பேசுறாங்க. இன்றைய இளைய தலைமுறையினர் எல்லாருமே வந்து தமிழ்ல பேசுறதே வந்து அவாய்ட். நம்ம மட்டும் இல்ல, தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறவர்கள் இல்லை, தமிழகத்திலிருந்து பணி நிமித்தமாகவோ இல்ல அந்த நாட்டில் குடியுரிமை பெற்று அந்த நாடுகளில் வசிப்பவர்கள் நம்மளை பார்க்கிற பொழுது தமிழில் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு வருகிற காரணத்தினால நம்மளும் அவங்க கூட தமிழ்ல பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வெளிநாடுகளை தள்ளப்படுறோம். நானும் நிறைய வெளிநாடுகள் பயணம் செய்திருக்கிறேன். நீ சிங்கப்பூர், மலேசியா, கனடா எல்லாம் போனீங்கன்னா உங்களை பார்த்தேன்னா வாங்க வணக்கம், அவர்கள் பேசுகிற தமிழை அவ்வளவு ஒரு தூய தமிழிலே அந்த நாடுல பேசுறதற்கு தமிழர்கள் ஆர்வமா இருக்காங்க. தமிழர்களாகிய நாம் வந்து தமிழ் பேசுறதை வந்து அவாய்ட் பண்றோம்ல சார். நம்ம பண்றோம். இங்க இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவர்களே நீங்க ஆங்கிலம் வந்து நலங்கிள்ளி அவர்கள் சொன்னார்கள், அது ஆங்கில மோகத்துல மனிதர்கள் இருக்காங்க, அது இன்றைய தேவை. நீ உலகளாவிய நிலையில வந்து நம்ம போகும்போது ஆங்கில அறிவாற்றல் என்பதும் ஆங்கிலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசணும். நான் நிறைய சகோதரர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய செய்திகள் அவரோட நான் பேசியிருக்கேன்.
அது முறையாக கற்று அந்த ஆங்கிலத்தை பேச வேண்டும். அதுதான் உலக நாடுகளில் போய் நம்ம பணி நிமித்தமா போகும்போது நமக்கு பயனளிக்கும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தமிழ் மொழியின் வளர்ச்சியும் ஒரு இனத்தோடு தொடர்புடைய ஒரு செய்கை வந்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள், திராவிட இயக்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவர்கள் தமிழையும் பேசிக்கொண்டு, தமிழ் தேசியத்தையும் பேசிக்கொண்டு, இந்திய தேசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் அதற்குண்டான ஒரு பணிகளை இந்த போட்டிக்கு இடையில் ஒரு ஆங்கில மொழி வந்து ஒரு ஆற்றலோடு இங்கே கோலோச்சி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பழமை வாய்ந்த மொழி 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வரலாறு கொண்ட இனத்தினுடைய ஒரு மொழியை ஒரு பயிற்று மொழியாகவும், அந்த மொழியை வந்து ஒரு 10ஆம் வகுப்பு வரை இந்த மாணவர்கள் படித்தே ஆக வேண்டும். வீட்டிலே பேசுகிற பொழுது, கல்லூரியில் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பயிற்று மொழியாக கொண்டு வந்து அந்த மொழி வாயிலாக மொழின்னு சொல்றப்ப நேற்று நடந்த சம்பவம் ஒண்ணு இருக்குல்ல சார், கேரளாவுல வந்து தமிழ் ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அங்க வாழ்ற தமிழர்கள், பாரம்பரியமா அவங்க தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைகளுக்கான படிப்பு வந்து தமிழ் வழி கல்வி கற்ற கேரள அரசு மறுத்து வருகிறது. இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக, அரசியல் நோக்கம் தான். அது இந்த இந்திய தேசியம் பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் வந்து இதுக்கு தான் அவங்க தான் விளக்கம் சொல்லணும். அதுக்கு இப்ப ஒரு மாநிலத்துல வந்து தொடர்ந்து ஒரு தமிழ் மொழியிலே அதிகமாக வசிக்கிற பகுதி இந்த திராவிட நாடு என்று சொல்லுகிற தமிழகம், கேரளம், ஆந்திரம்லாம் அந்த காலத்துல மதராஸ் ராஜதானின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்கை விரிந்திருந்தது. இப்ப பெங்களூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற 50% மேல் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 50% மேல் சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அப்படி கால மாற்றங்களை நாம் வாழ்ந்த பகுதிகளில் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில ஒரு 1300 தமிழ் ஆசிரியர்களை வந்து பணியிடை நீக்கம் கேரள அரசாங்கம் செய்திருப்பது, தொடர்ந்து அவர்களோடு நாம் கொண்டிருக்கிற முரண்பாடுகள், இந்த அரசியல் முரண்பாடுகள் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இதை பார்க்கும்பொழுது இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடாக இருக்குமோ என்று ஒரு ஐயப்பாடு வருகிறது. அது வந்து முழுமையாக செய்திகளை தெரிந்ததற்கு பிறகு நம்ம வந்து அது சம்பந்தமாக இன்னும் விரிவா பேசினா நல்லா இருக்கும். பட் நமக்கு இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு செய்திகளும் கேரளாவும் தமிழகத்திலும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இன்றைக்கு இந்த மண்ணிலே அதிகமாக தொழில் செய்து கொண்டிருக்கிற கேரள நண்பர்களை நாம் மதிக்கிறோம். அந்த சூழ்நிலையில இந்த நிலைப்பாடு அவர்கள் எதுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அரசியல் நோக்கமாக இருக்கும் என்கிற ஒரு ஐயப்பாடு தான் மனசுல வருது எனக்கு. இப்ப வந்து பேரறிஞர் அண்ணா, அப்துல் கலாம், ராமானுஜம், கணித மேதை ராமானுஜம், இவங்கெல்லாம் வந்து அடிப்படையில வந்து தமிழ் வழி கல்வியில வந்து பயின்றவர்கள் சார். இவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட துறைக்கு வரப்ப ஆங்கிலத்துல வந்து சிறப்பான முன்னேற்றத்துல வந்திருக்காங்க. அப்படி பாக்குறப்ப தமிழ் வழி கல்வி வந்து வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டு இருக்கா? நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ் இன்னைக்கு பின்னேற்ற பாதை தான் போயிட்டு இருக்கு. நம்ம முதல்ல ஒத்துக்கணும். எல்லா இடத்துலயும் வந்து ஆங்கிலம் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தேவை இருக்கும் பொழுது தமிழை எதற்காக படிக்கணும்னு இளைய தலைமுறை கேட்குது. ஒரு காசோல் நடப்பதற்கு தமிழ் தேவை இல்லை, ஆங்கிலத்திலயும் ஹிந்தியிலையும் இருக்கு. ஒரு சாதாரண அலுவலகத்துக்குள்ள போறீங்கன்னா ப்ளீஸ் ரிமூவ் ஒரு ஃபுட்வேர்னு இங்கிலீஷ் எழுதி வைக்கிறாங்க. ஒரு பயணச்சீட்டு வந்து மதுரையிலும் திருச்சிக்கு போறது வாங்கினா அதை இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கு, தமிழ காணும். நான் மதுரையிலும் திருச்சிக்கு பயணம் பண்றது எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தியும் தெரியணும் அப்படிங்கிற கேள்வி தமிழர்கள் யாரும் கேட்கறது இல்லை. மிக முக்கியமான மருந்து பெயர்கள் இன்னைக்கு சொல்லணும், உளுத்த மருத்துவ தோரம்பருப்பு எல்லாம் கூட மாறி போச்சு. குடும்ப தலைவர் இன்னைக்கு போய் கஷ்டப்படுறாங்க, தூர் தால் அந்த தால் சொல்லி எழுதி வச்சிருக்கான். அவங்களுக்கு என்னதுனே தெரிய வாங்கிட்டு வராங்க. ஒரு பொண்ணாவது அங்க போயிட்டு எனக்கு புரியலங்க, என்னத்தையோ எழுதி வச்சிருக்கீங்களே, உளுத்த பருப்பும் தோரம்பருப்பும் எழுதி வச்சான்னு சொல்லி கேட்கறது கிடையாது. இன்னைக்கு வந்து பெரிய வணிக வளாகங்கள் நமஸ்தேன்னு சொல்லி உள்ள வரவேற்கிறாங்க, சமஸ்கிருதம் உள்ள நுழையுது. இப்போ எல்லா வகையிலுமே வந்து தமிழ் தேவையில்லைங்கிற உணர்வு வந்து இளைஞர்களுக்கு ஏற்படுவதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதற்காக அந்த மொழியை தூக்கிட்டு கேள்வி வருது இல்லை. நீ எங்கேயுமே தமிழ் அனுமதிக்க மாட்டீங்க, இந்த இதுக்குமே தமிழ் எங்கேயுமே பயன் கிடையாது. ஆங்கிலம் தெரிஞ்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும், என்ன வேணாலும் திருத்தம் பண்ணலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் போலாங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்கீங்க. நீ இங்கிலீஷை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போய் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறவங்க தாராளமா இங்கிலீஷ் கற்றுக்கணும், என்ன வேணும் செய்யட்டும். தமிழ்நாட்டுக்குள்ள நான் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய சாதாரண மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு தான் கதி, அவங்களுடைய மண் தான் கதி. அவர்களுக்கு நீங்க வந்து தமிழுக்கான மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்காமல், நான் தமிழ்ல பேசினா ஒரு மதிப்பு கிடைக்கும்ட்டு ஒரு மிகப்பெரிய தமிழ் புலனா இருக்கலாங்க. அவர் வங்கிக்கு போறாரு, அவர் வந்து ஒரு பணத்தை போடணும், விண்ணப்பப்படுத்தி நிரப்பணும். ஆனா அவர் என்ன செய்வார், ஆங்கிலம் தெரியாட்டி அதை கொண்டு போய் இன்னும் சின்ன கல்லூரி மாணவன் கொடுப்பார். அந்த கல்லூரி மாணவன் என்ன செய்வான், இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே காரணத்தினால மிகப்பெரிய தமிழறிஞரை ஏற்ற பார்ப்பாங்க, இவன் பெரிய அறிவாளி மாதிரி. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஆங்கில மொழி அறிவு என்பது அறிவாயிடுச்சு, அறிவுக்கான நிலைமை ஆயிடுச்சு. அப்ப நீங்களும் தமிழ்ல வந்து எவ்வளவு மிகச்சிறந்த அறிவையும் உரையாடி கொண்டிருக்கலாம், ஆனா நமக்கு எந்த மதிப்பும் இருக்காது. ஆனா ஷல் வி ஹேவ் a cup of tea அப்படின்னு ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசினார்னா அவர் பெரிய அறிவாளினா டீ வேணும் அவர் இங்கிலீஷ்ல கேட்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஆங்கிலத்தை வந்து ஒரு அறிவாற்றலாகவும், தமிழ் நீங்க என்ன சிறப்பாக படிச்சாலும் அந்த அறிவு வராதுங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இந்த தன்மை வந்து ஒரு பக்கம் மக்கள் மேல தவறு இருக்கு, ஒரு ஆங்கில முகம் இருக்கு. அந்த ஆங்கில முகத்துல அடிப்படை வந்து அரசு தான். அரசு வந்து எல்லா துறைதோறும் தமிழுக்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். சட்ட மொழியா தமிழ் இல்ல, அறிவியல் மொழியா தமிழ் இல்ல, அது வந்து பொறியியல்ல தேர்ந்தெடுத்து சிவிலும் மெக்கானிக்கலும் மட்டும் தமிழ்,
மற்றதுக்கெல்லாம் தமிழ் கிடையாது. அப்போ வந்து தமிழ்ல அப்படியே தமிழ்ல படிச்சு யாராவது வந்தாலும் வளாக நேர்காணல். இந்த ஆங்கில மோகம் வந்து பெற்றோர்கள் கிட்ட வந்து அதிகம் இருக்குங்க சார். இப்ப வந்து ஒரு பெற்றோர் வந்து தன்னோட பையன் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுறத விட டாட் மேம் அப்படின்னு கூப்பிடுறதா வந்து பெற்றோர்களே விரும்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களே வந்து தமிழ் வழி கல்வியில பயிர்றத வந்து விரும்பவில்லை, பெற்றோர்களே புறக்கணிக்கிறார்களா? அந்த மம்மிக்கு அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தோம்னா அது மாதிரி குழந்தைங்களை கூப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது மோகம்தான். இப்ப நீங்க ரொம்ப சராசரி யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு தொலைக்காட்சி நிலையத்துல ஒர்க் பண்ண வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக வந்து நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கணும், நிகழ்ச்சி வந்து கலந்து கொள்வர்களுக்கும் மேக்கப் போடுறோம், உட்கார்ந்து நிகழ்ச்சி நல்லா இருக்கணும், இந்த ஒளிபரப்புகிற பொழுது இந்த தொலைக்காட்சி எல்லாம் தெரியும் போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். திரைப்படங்கள்ல வர நடிகைகள் மேக்கப் போட்டு நடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்றைக்கு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரி அதை வீட்டுல செய்யறாங்க. இப்போ வீட்டுல இருக்க சரி கிராமப்புறங்களோட நீங்க இப்ப போனீங்கன்னா அந்த அந்நிய மோகமும் எவ்வளவு மோகம் வந்து இந்த கிராமத்து பெண் குழந்தைகளை கூட, ஒரு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கூட ஒரு பாதிப்பு கொண்டு வந்திருக்குன்னு பாத்துங்க. இந்த ஐப்ரோ பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஆண்கள் ஹேர் கட் பண்ண போற மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை கிராமத்தில் இருக்கிற என் சகோதரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாகரிகத்தின் உச்சத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ அந்த பாதிப்பு வந்து நிறைய இருக்கத்தான் செய்யும். இந்த ஆங்கிலத்தை பற்றி நண்பர் நலங்கிள்ளி அவர்கள் சொன்னாங்க. இந்த ஆங்கிலத்தையும் நாம அழித்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க இந்த வலைதளத்திலையும் இந்த குறுஞ்செய்தி வருகிற செய்திகள் மொபைல்ல வர்றதுல, இப்ப என் பையன் வந்து என்னை வந்து நீங்க எங்க இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்கணும்னு சொன்னா WRUன்னு போடுறான். அது எனக்கு ரொம்ப காலமா அது எனக்கு புரியல. இதுவரை பல வேடிக்கையான செய்திகள் சொல்லலாம். எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சதால நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசலாம். ஒரு விளம்பரம் நேயர்களே, சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.